சார் இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. பெரண்ட உப்பு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு திரும்ப பண்ணவே முடியாத அளவுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க. முட்டு வலி, கை கால் வலி, முதுகு வலின்னு எல்லாத்துக்கும் நல்லது. பெரண்ட உப்பு அதை இவ்வளோ ஈஸியா பெரண்ட உப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா பெரண்ட உப்பு செய்யற முறைன்னு ஒண்ணு இருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க செஞ்சிருக்கீங்க நிறைய முறை. அது எப்படி நீங்க சொல்லுங்க சார், இது சரியா? அதாவது பெரண்ட உப்பு எப்படி செய்யணும்? சிம்பிளா முடிக்கணும்னா இன்னைக்கு யாரு வேணாலும் மருந்து செய்யலாம், யாரு வேணாலும் மருந்து விற்கலாம். இப்ப வந்த புத்தகங்களை படிச்சுட்டு யாரையும் குறை சொல்லல. இப்ப நீங்க வந்து ஒரு மருத்துவ குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க, நிறைய மருந்துகளை நீங்க செய்யறீங்க. அப்படி செய்யும் போது பெரண்டை உப்பு அப்படின்னா இது வந்து மக்கள் மத்தியில பெரண்டை உப்புனா இதானோ அப்படிங்கிற எண்ணம் வந்து மேல வந்து கிடையவே கிடையாது. நான் இப்ப சொன்ன முறை தான் பெரண்டை உப்பு. இது வந்து ஒரு வைத்தியர் செய்ய முடியுமா, இல்ல சாதாரண மக்கள் இதை செஞ்சா சரியா வருமா? என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வைத்தியம் கத்துக்கிட்ட யாரு வேணாலும் செய்யலாம். பெரண்டை உப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா பெரண்டை உப்பு செய்யற முறைன்னு ஒண்ணு இருக்கு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க செஞ்சிருக்கீங்க நிறைய முறை. அது எப்படி நீங்க சொல்லுங்க சார், இது சரியா? அதாவது பெரண்டை உப்பு எப்படி செய்யணும்? முதல்ல நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிடலாம். பெரண்டைய காய வைக்கிறோம். ஒரு 5 கிலோ 10 கிலோ பெரண்டைய நம்ம காய வச்சு நல்லா காஞ்ச உடனே எடுத்து நம்ம ஒரு குடுவையிலேயோ இதையோ போட்டு எரிச்சிடறோம். கற்பூரத்தை வச்சு நல்லா எரிச்சிட்டு அந்த நல்லா எரிஞ்சு முழுசா எரிஞ்சு முடிஞ்சிடணும். முடிஞ்ச உடனே அந்த சாம்பலை எடுத்து நம்ம தண்ணியில கரைக்கணும். கரைச்சிட்டு ஒரு வாயன்ற தட்டா இருந்தால் ரொம்ப சுலபமா இருக்கும். அந்த தட்டில் அந்த தண்ணியை ஊற்றி சாம்பல் கரைச்ச தண்ணி ஊற்றி அதாவது வெயிலில் வச்சிடணும். அப்படி நம்ம வெயிலில் ஒரு நாள் பூரா வைக்கிறோம். சில நேரங்களில் 2 நாள் 3 நாள் கூட வைப்போம். நல்ல வெயில் அடிக்கும் போது ஒரு நாள் போதும். முழுசாக வெயில் மேலேயே வைக்கலாம், இல்லை கொஞ்சம் நிழலோட படர்ந்த வெயிலில் வைக்கிறது இன்னுமே சிறப்பு. அப்போ என்ன ஆகும்னா அந்த தண்ணியோட கீழ் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேரும் வெள்ளை ஒரு அழுக்கு கலந்த வெள்ளை கலரில் ஒரு உப்பானது சேரும். அப்போ அந்த தண்ணியை நம்ம வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய இதை காய வச்சு நீங்கள் ஃபைன் பவுடரை அரைச்சிங்க அப்படின்னா அதுதான் வந்து பெரண்டை உப்பு. பெரண்டை உப்பு. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த காணொலியில் பெரண்டை சாறில் உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வெயிலில் வச்சு அப்படியே பேக் பண்ணி விற்றா பெரண்டை உப்பு அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அது வியாபாரம். ஒரு சிம்பிளா முடிக்கணும்னா இன்னைக்கு யாரு வேணாலும் மருந்து செய்யலாம், யாரு வேணாலும் மருந்து விற்கலாம். இப்ப வந்த புத்தகங்களை படிச்சுட்டு நான் யாரையும் குறை சொல்லல. இப்ப நீங்க வந்து ஒரு மருத்துவ குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க, நிறைய மருந்துகளை நீங்க செய்யறீங்க. அப்படி செய்யும் போது பெரண்டை உப்பு அப்படின்னா இது வந்து மக்கள் மத்தியில பெரண்டை உப்புனா இதானோ அப்படிங்கிற எண்ணம் வந்து மேல வந்து கிடையவே கிடையாது. நான் இப்ப சொன்ன முறை தான் பெரண்டை உப்பு. இது நல்ல ஃபைன் ஒயிட்டா வரணும்னா நம்ம இன்னும் திரும்ப தண்ணியில கலந்து நம்ம வீல வச்சு செய்யணும். இதை வந்து ஒரு வைத்தியர் செய்ய முடியுமா, இல்ல சாதாரண மக்கள் இதை செஞ்சா சரியா வருமா? என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல வைத்தியம் கத்துக்கிட்ட யாரு வேணாலும் செய்யலாம். நான் சாதாரண மக்கள்னு பேசல. இல்ல இப்ப காணொலியை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மக்கள் பெரும்பாலும் ஒரு வீடியோ பாக்குறோம், உடனே நானே இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து வராது. நீங்க இருக்கீங்கன்னா என்கிட்ட கத்துக்கலாம், கத்துக்கிட்டு அப்புறம் செய்யலாம். இந்த நீங்க காமிச்ச காணொலியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் வியாபாரம். ஆனா அது செஞ்சு விற்பதும் தவறு. நாமளும் ஒரு வைத்தியரை பார்த்து ஒரு டாக்டரை பார்த்து இந்த மாதிரி பொருட்களை ஒரு நல்ல நாட்டு மருந்து கடைக்கு நேரடியாக போய் நம்ம இந்த மாதிரி பொருட்களை வாங்கணும். அதை விட்டுட்டு நாம் இன்ஸ்டாகிராமு யூடியூப்பில் பார்த்து பொருள் வாங்கினா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அது அவங்க அது விஷயமே தெரியாமல் அதை நேரடியாக போட்டும் இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம இன்னொரு பேர் வேணால் வைக்கலாம். இந்த பொருளுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பிரண்டையால் மெருகேற்றப்பட்ட உப்பு. தாராளமாக உப்புல பிரண்டை கலந்துருக்கு அப்படின்னு நீங்க வைக்கலாம். பிரண்டை உப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வைத்திய கான்செப்டை எடுக்கிறது சரியானு தெரியல. ரொம்ப தவறு. இந்த செய்முறையும் தவறு, அது எல்லாமே தப்பு. பார்த்த உடனே எனக்கு ஒரு சின்ன குழப்பம் ஆயிடுச்சு. சரி எதுன்னு நம்ம செய்யற முறையே தப்பா இருக்கு, முழு தவறு. நான் சொன்ன பிரண்டை உப்பு எடுக்கிற முறை தான் மிக மிக சரியான முறை.